5 years ago, the average age of Chinnu and Nani is 23. At present, the ratio between the ages is 15 is to 13. Find the Chinnu age after 10 years. சரியா? இப்போ ரேஷியோ குடுத்திருந்தாங்கன்னா, நம்ம ஒரு சின்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆப்ஷன்ஸ வச்சு தான் இந்த ட்ரிக் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சின்னு ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்டின்னா, சோ வாட் இஸ் த ஏஜ் அப்டி மாரி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்டின்றதுனால, சோ எல்லாத்துலயும் 10 இயர்ஸ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஏஜ் வந்திருக்கு அப்டின்னு சொல்றாங்க. அப்போ இது என்ன வரும் பாருங்க. இது 40, இது 35, இது 50, இது வந்து 30, இது 25. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சின்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ரேஷியோ சின்னோட ரேஷியோ என்னது பார்த்தீங்கன்னா 15. ஸோ இதுல எது 15ஓட மல்டிபிள் இருக்கு பாருங்க. 10 வருஷத்த மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். அதுல பார்த்தீங்கன்னா, இது 40 இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 15. ஏன்னா 15 இன்டூ 1, 2 எதுவுமே வராது. இதுவும் நாட் அ மல்டிபிள், இதுவும் நாட் அ மல்டிபிள். ஸோ 30 அதாவது 15 இன்டூ 2 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 15 into 2 is 30 which is a multiple of 15. அப்போ நமக்கு ஆன்சர் இதுதான் வரணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இது டைம் இல்லாதப்ப போடுறது ட்ரிக்ஸ். இப்போ நம்ப இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. நீங்க செக் பண்ணிக்கலாம். சில சமயம் என்ன பண்ணுவாங்க 2, 3 வந்து 15 மல்டிபிள்லே குடுத்துருவாங்க. அதனால நம்ப அந்த மாதிரி டிக் பண்ண முடியாது. சோ ஃபார்முலா எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப என்ன குடுத்துருக்காங்க? த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் சின்னு அண்ட் நானி. சின்னு அண்ட் நானி ஆவரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? சின்னுவோட ஏஜ். சின்னு, இது நானி. 2 பேரோட ஏஜ் எடுத்துக்கலாம். சின்னுவோட ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நானியோட ஏஜ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ 5 இயர்ஸ் எகோ 5 இயர்ஸ் எகோனா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 5 5 வருஷத்துக்கு முன்னாடி. இங்க ஒய் மைனஸ் 5 5 வருஷத்துக்கு முன்னாடி. த ஆவரேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்ப 2 குடுத்திருந்தாங்கன்னா, ஆவரேஜ் என்ன படிப்போம்? எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2 வில் பி த ஆவரேஜ். 2த்தையும் ஆட் பண்ணணும். எவ்வளோ ஆட் பண்ணமோ அதால டிவைட் பண்ணணும். இப்போ இதோட ஆவரேஜ். இப்போ ஆவரேஜ் எத குடுத்திருக்காங்க? இப்போ நம்ம இத ஆட் பண்ண போறோம். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 5 பிளஸ் ஒய் மைனஸ் 5 பை 2. ஸோ இதுதான் ஆவரேஜ். இப்போ 5 இதுக்கு ஆவரேஜ் குடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். டிவைட் பை 5 போடணும். அதுதான் ஆவரேஜ். ஆவரேஜ் ஏஜ் என்ன குடுத்துருக்காங்க? 23 குடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஏஜ் இஸ் 23. இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 5 என்னது? -10 ஈக்குவல்ஸ் டூ 23. இந்த 2 இங்க வந்ததுன்னா என்ன ஆகும்? 23 இன்டூ 2. இப்போ x plus y equal to 23 into 2 is 3 2s are 6, 46. இந்த plus 10 இந்த பக்கம் minus 10 இந்த பக்கம் வந்தா plus 10. That is x plus y equal to 56. So what is 56 அப்படின்னு பார்த்தீங்கன்னா total age. 2 பேரோட ஏஜும் சேர்த்தினா டோட்டல் ஏஜ் ஆஃப் சின்னு அண்ட் நானி வந்து 56. இப்போ என்ன குடுத்துருக்காங்க? அட் பிரசன்ட் த ரேஷியோ பிட்வீன் தர் ஏஜஸ். அட் பிரசன்ட் ரேஷியோ குடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ குடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ரேஷியோ என்ன குடுத்துருக்காங்க? 15:33. ஸோ ரேஷியோ குடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்? 15ம் 13ம் ஆட் பண்ணணும். 28. ஸோ 28ல தட் இஸ் 28ல நம்போ அட் பிரசன்ட் சின்னு தான் நம்ம இங்க போட்டுட்டு இருக்கோம். சின்னுவோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. இன்டூ டோட்டல் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56. ஓகேவா? பாருங்க 28ன்றது சம் ஆஃப் த ரேஷியோஸ். இது 56ன்றது என்னது? அவங்க 2 பேரோட டோட்டல். 28ல அவங்களுடைய ரேஷியோ 15னா 56க்கு எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ கேன்சல் பண்றோம். திஸ் இஸ் 128. திஸ் இஸ் 228 ஆர் 56. ஸோ அட் பிரசன்ட் சின்னுவோட ஏஜ் என்னன்னு பார்த்தோம்னா 30 இயர்ஸ். நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபைண்ட் த சின்னு ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஸோ சின்னுவோட ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ்னா நம்ம என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு ஆட் 10. ஸோ சின்னு ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ் இஸ் 40 இயர்ஸ்.
ஓகேவா? ஸோ இது நம்ம சின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நானி போட்டோம்னா என்ன வரும் பாருங்க. 13 அவங்களுடைய ரேஷியோ என்ன குடுத்துருக்காங்க 13/28. 28 என்னது டோட்டல். அவங்க ரேஷியோட டோட்டல். மல்டிப்ளைட் பை 56 இஸ் த டோட்டல் ஏஜ். ஸோ இங்கேயும் 1 டைம்ஸ், இங்க வந்து 2 டைம்ஸ். என்ன வரும் பாருங்க. 13 இன்டு 2 இஸ் 26. ஓகேவா? ஸோ இந்த 30ன்றது பிரசன்ட் ஏஜ், 26ன்றது பிரசன்ட் ஏஜ். இது ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஸோ பிரசன்ட் ஏஜ் பாருங்க 30 + 26 56 வந்தாச்சா? ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ் சின்னுவோட ஏஜ் 40 இயர்ஸ்னா நானியோட ஏஜ் என்ன வரும் பாருங்க 26 26 + 10 36. 26 + 10 36. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ குடுத்திருந்தாங்கன்னா, இந்த ரேஷியோட மல்டிபிள்ல இதுல எது வருது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 10 இயர்ஸ், பிஃபோர் 5 இயர்ஸ் குடுத்துருக்கலாம். ஆஃப்டர் 10 இயர்ஸ் குடுத்துருக்கலாம். பிரசன்ட் குடுத்துருக்கலாம். எது வேணா குடுத்துருக்கலாம். இத பார்த்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ட்ரிக்கு அப்ளிகபிள் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு தென் யூ ஹேவ் டூ கோ ஃபார் திஸ். எல்லா சம்ஸ்க்கும் இந்த ஷார்ட்கட் மெத்தட் அப்ளிகபிள் ஆகாது.